பல நேரங்களில் நான் பார்க்கிறேன், ஒரு சிறிய கதை, ஒரு சிறிய கவிதை, ஒரு சிறிய பொன்மொழி. இந்த மாணவர்கள்லாம் இருக்கிறீங்கல்ல, நான் இந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்கிறேன், உங்களுக்கு புரியுதான்னு பாருங்க. குறுக்கு வழிகள் நீளமானவை. படிச்சு தொலைச்சிடலாம். அதுக்கு பதிலா படிக்கிறது ஈஸி. அந்த சனியனை இவ்வளோ பெருசா எழுதி அதை எங்க வச்சிருக்கிறதுன்னு தெரியாம வச்சு அதை யாரும் பார்க்காத அளவுக்கு எடுத்து பார்த்து அதை எழுதுறதுக்குள்ள இந்த புத்தியால அதை படிச்சிடலாம். இறையன்பு சொல்கிறார், போர் தொழில் பழகுன்னு ஒரு புக்கை எழுதியிருக்காருங்க. இலக்கியத்தில் மேலாண்மைன்னு புக்கு கொடுத்திருக்காரு. மூளைக்குள் ஒரு சுற்றுலான்னு அவ்வளோ பெரிய புக்கை எழுதியிருக்கிறாரு. இன்னைக்கு தமிழகத்தின் முதன்மை செயலராக இருக்கக்கூடிய வே இறையன்பு அவர்கள். முடிஞ்சா வாங்கிடுங்க, 7ஆம் அறிவுன்ற ஒரு புக்கு படிச்சு பாருங்க. சின்ன சின்ன வார்த்தைகள் தான். அவருடைய புத்தகத்தை புரட்டிட்டு இருந்தா ஒரு விஷயத்த சொன்னாருங்க, கலங்கி போனேங்க. நான் பென்சிலோடு என் வாழ்க்கை தொடங்கியவள். இன்னைக்கு என் கையில கிரீன் பென் இருக்கு. நான் பேராசிரியராக இருக்கிறேன். எனக்கு கீழே 4 பேர் ஆய்வு செய்யறாங்க. ஒரு பெண் வந்து ஆய்வை சமர்ப்பிச்சிருக்காங்க சென்னை பல்கலைக்கழகத்துல. கிரீன் பென்ல தான் கையெழுத்து போடுறேன். மேடையில் இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கும் சொல்றேன், இன்னொரு 5-10 ஆண்டுகளில் என் கையில் இருக்கக்கூடிய கிரீன் பென்னில் இருக்கக்கூடிய கிரீன் இங்குக்கு அதிகாரம் கூடும். அதை நோக்கிய பயணம் என்னுடையது. போய்கிட்டு இருக்கிறேன்ல, எப்படி போக முடியுது? எதை வைத்துக்கொண்டு நான் இவ்வளவு திண்மையாக பேசுகிறேன்? எதை வைத்துக்கொண்டு நான் யோசிக்கிறேன்? அவர் சொல்லுகிறார், மேலாண்மை பதட்டம். ஒரு விஷயம் வருகின்ற பொழுது நமக்கு பதட்டம் வரும். அந்த பதட்டத்தை எப்படி கண்ட்ரோல் பண்றது, எப்படி மேனேஜ் பண்றது? இப்ப பாருங்க, குதிரையில ஏறிட்டீங்க. பதட்டம் என்பது குதிரை. நம்ம சாட்டிடாம அந்த குதிரையை நம்ம புடிச்சிட்டு ஓட்டணும். ஏதாவது ஒரு டென்ஷனா ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்க. 8 மணிக்கு தாலி கட்டணும், கல்யாண வீடு, நீங்க அம்மாவாவோ அப்பாவாவோ இருக்கிறீங்க, பதட்டமா தான் இருக்கும். எப்படி மேனேஜ் பண்றது? அந்த டைம்ல ஒரு விஷயத்தை காணோம்பாங்க. முக்கியமான அரசு விழா, முக்கியமான விஷயம் அந்த டைம்ல இருக்காது. மேனேஜரை தான் தூக்கி அடிப்பாங்க, அதிகாரிகளை தான் போட்டு கசக்கி புழிஞ்சி டிரான்ஸ்பர் பண்ணி விட்டுருவாங்க. அந்த பதட்டம் வேண்டும் என்கிறார். ஆனால் அந்த பதட்டத்தை எப்படி மேனேஜ் பண்றதுன்னு சொல்லி தராருங்க இலக்கியத்தில் மேலாண்மைங்கிற புக்ல. நான் ஒரு வார்த்தை சொல்றேன், நீங்க இன்னைக்கு வார்த்தைகளை சுமந்துட்டு போங்க. ஒருத்தன் ஒரு மிக முக்கியமான ஒரு நூல், அந்த நூல் ஒரு ஜப்பான் மொழியில் வந்திருக்கிறது. அந்த நூலிலே சொல்லப்பட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான செய்தி, ஒருத்தன் மரம் ஏறான். சோம்பேறிகளின் வாழ்க்கைன்னு ஒரு சின்ன புக்கு. ஒருத்தன் மரம் ஏற கத்து கொடுக்கிறான் ஒரு டீச்சர். சிரமமான இடத்துல ஒருத்தன் ஏறும் போதெல்லாம் ஒன்னும் சொல்லல குரு. ஈஸியான இடத்துல அவன் ஏறும்போது மட்டும் கவனம் கவனம் கவனம்ங்கிறான். சொல்ல வந்த விஷயம் என்ன தெரியுமா? கடினமான விஷயங்களை ஜாகிரதையாக செய்து விடுகிறோம், எளிமையான விஷயம் தானே என்று அதில் சறுக்கி விழுந்து விடுகிறோம். எனக்கு இதை படித்துக் கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய சொல் என்னுடைய மனசுல வந்தது. யாரும் மலை தடுக்கி விழுவதில்லை, சிறு கல் தடுக்கித்தான் விழுந்து போகிறார்.